இது என்னன்னு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் தயிர் கறி. இது ஒரு அசாமிஸ் டிஷ்ஷாக. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வாட்டி பார்க்கும்போது இந்த டிஷ் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லி செஞ்சு பார்த்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இது செஞ்சு பாருங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் வரமல்லி, கொஞ்சம் வேர்க்கடலை, தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கிங்க. தேங்காவை கடைசியாக போட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வேகணுங்க. வேகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோ ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிஞ்சதும் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. இதை நம்ம அப்புறமேல் நல்லா குறப்பாக அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தயிர் கடியில் முக்கால்வாசியான வேலை முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா தயிரை நல்லா அடிச்சுக்க போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் புளிக்காத தயிராக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்ட மசாலா எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலை தேங்காயெல்லாம் போட்டு அதை நல்லா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் இதிலே வதக்கிக்கலாம். இவ்வளோ தாங்க ப்ராசஸ். இதோட முடிஞ்சுது. இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சு நம்ம தயிரோட கலந்துட்டா தயிர் கடி ரெடி. அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான தயிரில் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தயிரில் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரை ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் எது இந்த பவுடர் எதுன்னு தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு டின்ட்டு கொடுக்குற மாதிரி அந்த கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இவ்வளோதாங்க, தயிர் கடி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, சப்பாத்தி, ஏன் பூரிக்கு கூட இதோட காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் வேணால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.